வெல்கம் டு சிம்பிள் லைஃப் வித் டிகே. ஹைதராபாத் சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன் பாருங்கள். இப்போது சிக்கன் 1 கிலோ சிக்கன் எடுத்து வந்திருக்கிறேன். முதல்ல மஞ்சள் தூள் போடுறேன். மசாலாலாம் போட்டு ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டேன், கரம் மசாலா போடுறேன், மிளகாய் தூள் போடுறேன் தேவையான அளவு. அப்புறம் பத்தெல்லாம் காரம் பத்தெல்லாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது தனியா தூள் போட போகிறேன் பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கணும். இப்போ கொத்தமல்லி போட போகிறேன், கருவேப்பிலை, தயிர் சேர்த்த போகிறேன். 3 ஸ்பூன் தயிர் போட்டிருக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் இல்லை 1.5 2 மணி நேரம் ஒன்றா கூட நல்லா டேஸ்ட் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிளகுத்தூள் சேர்த்து போகிறேன். மிளகுத்தூள் எப்போனாலும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே சேர்த்துக்கினா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் போட்டு நல்லா கலக்கி வச்சாச்சு. 1 ஹவர் ஊறிடுச்சு. கிரேவி ரெடி பண்ணிடலாம் வாங்க. எண்ணெய் தேவையான அளவு விட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சு. பட்டை லவங்கம் போட்டிருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறம் ஆகிற வரையும் வதக்குங்க. பொன்னிறம் ஆகிடுச்சு. தக்காளி போடலாம். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தக்காளி நல்லா வதங்கிட்டேன். இப்போது வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கிடுச்சு. 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு ஊற வச்சதை. அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா கலக்கி விடணும். இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துட்டு பிரிஞ்சு வந்து அந்த எண்ணெயை கலந்து இருக்கிறதுனால அதிலே வேகும். அப்படியே வேக விடலாம் கொஞ்சம் நேரம். மூடி வைக்கிறேன் பாருங்கள். இந்த தண்ணிலாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறோம் தேவையான அளவு. கிரேவி எவ்வளோ தேவை அதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் வேக வைக்கணும். மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரையிலும் வேகட்டும். மூடி வைக்கிறேன். முந்திரி பருப்பு ஒரு 15 ஊற வச்சுருக்கிறேன். அது ஊற வச்சு அரைச்சி ஊற்றினோம்னா, இந்த பேஸ்ட் ஊற்றினோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் கிரேவி. பருப்பெல்லாம் அரைச்சி ஊற்றியாச்சு, தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போ மூடி வைக்கிறேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ டேஸ்ட்டுக்காக எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்றேன். புளிஞ்சு விட்டு லைட்டாக கொதி வந்தோம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ஹைதராபாத் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம், பை பை.